வெல்கம் டு ப்ரோஸ் அண்ட் சோலார். நாம் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம், 3 kVA 48 ஆஃப் கிரிட் சிஸ்டம் அண்ட் 200 LPD சோலார் வாட்டர் ஹீட்டர். இந்த சைட் எங்கே இருக்குது அப்படின்னா, தஞ்சாவூர் திருச்சி ஹைவேல பெரியார் மணியம்மை காலேஜ் நியர்பையில் இருக்க ஒரு நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹோம் தான். இந்த சைட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம சோலார் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இங்கே சோலார் வாட்டர் ஹீட்டர் அண்ட் சோலார் பிவி ரெண்டுமே நம்ம அதை கொடுத்துருக்கோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது நம்மளோட ப்ரோஸ் அண்ட் மேக்கு 200 LPD சோலார் வாட்டர் ஹீட்டர் தான் கொடுத்துருக்கோம். இதில் அவுட்டோர் டேங்க் எஸ்எஸ்லையும் இன்னர் ஜிஎலையும் கொடுத்துருக்கோம். கரோஷன் ரெசிஸ்டண்ட்டு தாங்கிறத அது கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டேங்கோட ஸ்டோரேஜ் டேங்கோட ஹைட்டு நமக்கு 3 feet தான் வச்சுருக்காங்க கிரவுண்ட் லெவல்லேருந்து ஃப்ளோர் லெவல்லேருந்து. ஸோ அதனால் நம்ம சோலாரோட ஸ்டோரேஜ் டேங்கோட ஹைட்டு நம்ம ஸ்டாண்டை குறைச்சி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. சோலார் வாட்டர் ஹீட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன, அதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இதில் நம்ம எலக்ட்ரிக் ஹீட்டிங் காயில் யூஸ் பண்ணலை. ரீசன் என்னென்னா, தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹாட்டான ஏரியா தான். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா ஹீட்டிங் காயில் கொடுத்து ப்ரொவிஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் அதுக்காக எலக்ட்ரிசிட்டி ப்ரொவிஷன் எல்லாமே பண்ண சொல்லி ரெடியாக தான் வச்சுருக்கோம். இன்கேஸ் கஸ்டமர் நீடட் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஒரு ஹீட்டிங் காயில் 2 kW உள்ள ஒரு ஹீட்டிங் காயில் அடிஷ்னலாக ஆட் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 kVA ஆஃப் கிரிட் சிஸ்டம். இதுக்காக பேனல் நம்ம 2 kW கொடுத்துருக்கோம். 2 kW பேனல் கொடுத்து நம்ம அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க பேனல் லாங்கி பிராண்டில் 455 watts உள்ள மோனோ ஆஃப் கட் பேனல் தான். ஸோ மோனோ ஆஃப் கட்டுங்கும் போது இது 144 cells உள்ள பேனல் தான். ஸோ இதோட வோல்டேஜ் அண்ட் ஆம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். இதோட பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் வெல் அஸ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. இது வரைக்கும் நிறைய சைட்டில் கொடுத்துருவோம். நம்மளோட வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த பேனல்ஸ் நிறையா கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் எங்கேயுமே கம்ப்ளைண்ட்டோ இல்லை பர்ஃபார்மன்ஸில் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்கிற மாதிரி யாருமே சொன்னதில்லை. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. நம்ம இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கொடுத்ததுனால கேபிளிங் எல்லாமே ஃப்ளோர்லேயே கொடுத்தாச்சு. ஸோ இதுக்காக நம்ம 4 square பாலி கேப் டிசி கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம 3 kVA காமா இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். யூடிஎல்ல இருக்க காமா சோலார் பிசியூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதில் ஒரு 4 பேட்டரிஸ் கொடுத்துருக்கோம். 150 AHல 4 பேட்டரி கொடுத்து நம்ம ஸ்டோரேஜ்க்காக கொடுத்துருக்கோம். ஸோ இது இப்போ டே டைமில் உங்களுக்கு பெருசாக எந்த லோடுமே கிடையாது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க லோடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் லைட்டு, ஃபேனு, டிவி, ஃப்ரிட்ஜ், ஸோ இந்த மாதிரி பேசிக் லோடுக்கு மட்டும்தான். மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குது. ஏசி எல்லாத்துலேயுமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஏசிக்கு நம்ம இது பண்ண கிடையாது. அவங்களுக்கு பேசிக்காக இருக்க லைட்டிங்க்கு மட்டுமே தான் இதை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பேக்கப்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக இது அவுட்டோர் இன்டோர் லைட்டிங் ஃபேனுக்காக கொடுக்கும்போது தாராளமாக பேக்கப் இருக்குது. அதே போல் கிரிட் சார்ஜ் இதில் நாங்கள் டிசேபிள் தான் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்லி சார்ஜிங் த்ரூ சோலார் மட்டும்தான். ஏன்னா நம்ம சோலார் போகிறதோட பெனிஃபிட்டே பார்த்தீங்கன்னா, சோலார் போகிறதோட மெயின் ரீசன் சோலாரில் மட்டும்தான் சார்ஜ் ஆகணும், சோலாரில் மட்டும்தான் யூஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறது. ஸோ அதனால் நம்ம போகிற எல்லா சிஸ்டம்லையுமே இபியில் சார்ஜ் ஆகாது. இபியில் சார்ஜ் ஆகிற ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி தான் வச்சுருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ப்ரோஸ் அண்ட் சோலார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.